9 to 6 ஒர்க்குங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஒர்க் பண்ணாமல் போயிடுங்க. 9 to 6ல் 5 ஹவர்ஸ் தான் உங்களுக்கான ஒர்க் இருக்கா, அந்த 5 ஹவர்ஸ்க்கான ஒர்க்கை கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களை பாதர் பண்ண மாட்டாங்க. இங்கே பிரச்சனை எங்கே நடக்குது அப்படின்னா, நீங்கள் எதெல்லாம் கரெக்டுன்றது எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்ட்டுன்னு மாற்றுறீங்க. உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்ட்ரிக்ட்டுன்னு மாற்றுறீங்க. அண்ட் மேடம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இது வந்து கிரெடிட் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு. இது கிரெடிட் இல்லை மேடம், திஸ் இஸ் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் நான் உங்ககிட்ட கிரெடிட் வாங்குறதுக்காக என் ஜாப் பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கு இல்லை, இது என் கம்பெனியே இம்பேக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து 4 பேர் வேலையை 2 பேர் பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு காம்படிட்டர் டீம் இருக்குது, சரிங்களா? எனக்கு இன்னொரு காம்படிட்டர் டீம் இருக்குது. அவன் 4 பேர் வச்சோ இல்லை இன்னும் நான் ஒரு ஆள் வச்சு அந்த வேலையை பண்ணிட்டேன்னா, நீ வேணாப்பா, எனக்கு இந்த ஆள் போதும், இந்த கான்ட்ராக்டர் ஐ எம் ரெடி டு டூ இட். அப்போது நீங்கள் எம்ப்ளாயி மட்டும் கிடையாமல் அந்த எம்ப்ளாயி, அதுக்கான மேனேஜர், அதுக்கான டெலிவரபிள் மேனேஜர், அந்த யூனிட்டை தூக்கிடுவாங்க. தட் இஸ் ஹேப்பனிங் இன் ஐடி. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது வந்து 4 ஹவர் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.